ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஈராக்கிட் ஜாயஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 hours. இந்த படத்தோட ரன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 hour 58 minutes. அண்ட் இந்த படத்தோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் ஜானர். இந்த படத்தோட லாங்குவேஜ் ரிலீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ். இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா கலிய பெருமாள். அண்ட் இது இவருடைய டேரக்டோரியல் டெபியூ, அதாவது இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா ஜெய் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபி பார்த்துக்கிறாங்க. அண்ட் லாரன்ஸ் கிஷோர் எடிட்டராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சங்கர் துரை. அண்ட் இந்த மியூசிக் கம்போசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KS சுந்தரமூர்த்தி. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸில் ஒரு மிஸ்டீரியஸ் மர்டர் நடந்தது. அதாவது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கே தெரியல எப்படி நடந்துச்சுன்னு. அது எப்படி நடந்துச்சுங்கிறத ஒரு கம்ப்ளீட் மிஸ்ட்ரியாகவே போகுது. அதை இன்ஸ்பெக்டர் கேஸ்ட்ரோ வந்துட்டு ஒரு 10 hours லிமிட்குள்ளே எப்படியாச்சும் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் ரேஸ் அகென்ஸ்ட் டைமாக கொண்டு போகிறது தாங்க இந்த படத்தோட கதை. எப்படி அவர் அதை கண்டுபிடிச்சாரா இல்லை யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத மீதி கதையில் சொல்லுவாங்க. 6 இடத்த பர்மிட்டேஷன் படி கலக்கினா 6 × 5 × 4 × 3 × 2 × 1 720 காம்பினேஷன் வருது. அகூன் பதம், அகூபந்தம், அன்பகுந்தம், அபகுந்தம், கூதாபம், கூபாதந்தா, கூபம் அந்தா என்பதாகும், பம்பகுவதம், அதுகு அன்பம், தகும் அம்பகூதா, அதுகும் பந்து பின்றீங்களே பாஸ். படத்தில் பார்த்தீங்கன்னா சிபி சத்யராஜ் ஹீரோவாக பண்ணியிருக்கார். அண்ட் இவர் தாங்க என்டையர் மூவியை ரொம்ப ஷோல்டர் பண்ணியிருப்பாருன்னு தாங்க சொல்லணும். அதாவது ஒரு பில்லராகவே நின்றுருப்பாருங்க. லைக் இவருடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியை மூவிக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அண்ட் அவருடைய அப்பியரன்ஸ், கேரக்டரைசேஷன், அவருடைய அந்த ரேஜ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த எடுத்தோம் கவுத்தோன்ற போலீஸ் லிஸ்ட்டில் இல்லாமல் ஒரு கிளவரான கேரக்டர் ஆர்க்காக வந்துட்டு அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த இன்ட்யூஷன் பில்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதோட ஒரு ப்ரீவியஸ் ஒரு ப்ரோலாக் மாதிரியும் நமக்கு வந்துட்டு மூவியோட கிரெடிட்ஸ் ஓடுறப்போ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேரக்டருக்கு ரொம்ப கனெக்டிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை வந்துட்டு சிபி சத்யராஜ் ரொம்ப அழகாகவும் பண்ணியிருப்பார். படத்தில் கஜராஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பார். அண்ட் கஜராஜ் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கார்த்திக் சுப்ராஜோட நைனா தான். அண்ட் இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோன்ற சிபியோட கேரக்டருக்கு சப்போர்ட் கேரக்டர் மாதிரி வரும். அண்ட் இவருடைய ஆங்கிள் ஆஃப் நோயிங் த ட்ரூத்தாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிபிக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவ் டச் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோவே வந்துட்டு லாக் ஆகி நிற்கிறப்போ இவருடைய ஒரு மோட்டிவேட்டிங் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த சீனில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் வச்சுருப்பாங்க இவங்களுக்கும் சிபிக்குமே. அது வந்துட்டு ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் இவருமே. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா திலீபன், ஜீவா ரவி, சரவண சுப்பையா, அப்புறம் ராஜையப்பா, ஆடுகள முருகதாஸ், அப்புறம் டைகர் தங்கதோரை, குரேஷி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஒரு ஓடுற பஸ்ஸுக்குள்ளே மர்டரை முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் குட்டி குட்டி ஆங்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, குட்டி குட்டி ஆர்க்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸை வந்துட்டு நல்லாவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை நல்லாவும் நடிச்சும் சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு டவுட் ரொம்ப பெருசாகவே நமக்கு வராது. நம்மளுமே வந்து கீனாக பார்த்துட்ருப்போம் யாரா பண்ணது அப்படின்ற மாதிரி. படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு கண் அசைக்காமல் போக வைக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்துட்டு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மட்டும் போகாது, கூடவே இன்னொரு கிட்னாப் மிஸ்ட்ரியும் போயிட்டுருக்கும். அதாவது பேரலாக வந்துட்டு நமக்கு முன்ன பின்னன்ற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எதை கெஸ் பண்ணுறது, இது கூட கனெக்டாக இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது மட்டும் தான் தோணுதே தவிர அது வந்துட்டு எப்படி கனெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் நம்ம வந்துட்டு அதை கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளால் சத்தியமாக கண்டே பிடிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் அதாவது கனெக்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் கனெக்ட் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்மளால் ஒரு முடிவோடு மூவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய த்ரில்லர் படம் பார்க்குறப்பலாம் இவன் தாண்டா வில்லன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த மூவியில் அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு கொடுக்கல. அண்ட் அது வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தாங்க இங்கே பார்க்க முடியுது. அதுவும் ஒரு டீப்பர் மோட்டிவை கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணிடுவாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க கொடுக்குற வேர்ல்டு பில்டிங்காக இருக்கட்டும், பேரலல் நரேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த மர்டர் மிஸ்ட்ரியை சுற்றி ஒரு காரணத்தை கொடுக்குறதா இருக்கட்டும். லைக் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் யார் வேணால் வந்துட்டு அந்த கேரக்டரை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன மோட்டிவில் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது யூஷுவல் மோட்டிவாக போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு வரும். பட் அதே மாதிரி தாங்க லைக் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவை வந்துட்டு கொஞ்சம் டம்மி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அதை அட்டைன் பண்ணுற அந்த ப்ரீவியஸ் என்டையர் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம கிளைமேக்ஸை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். ஃபைன், இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பாபா ஒரிஜினல் இல்லையானு இப்போ செக் பண்ணிடலாம். டம்மி பாபா
ஸோ மொத்தத்தில் 10 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கான வுட் இட். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்து இன்ட்ரோ கேரக்டர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்காம அப்படியே நேராக நம்மளை தூக்கி கதைக்குள்ளே போட்டுருவாங்க. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை குயிக்காக படத்து கூட கனெக்ட் பண்ணுற ஒரு மூவாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் டைட்டாக இருக்கும். அதாவது எங்கேயுமே லீக் ஆகாத மாதிரி அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரியே மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு டெபியூ டேரக்டர்கிட்டேருந்து இந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்துட்டு பூர்த்தி பண்ணியிருக்காருன்னு தாங்க சொல்ல முடியும். மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக தாங்க போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த எண்ட் ரிவீல் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஆன மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதை பார்க்குறப்போ நமக்கு இவ்வளோ கிரிப்பிங்காக நமக்கு ஒரு நரேட்டிவை கொடுத்துட்டு என்னடா கிளைமேக்ஸில் வந்துட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் கொடுத்தது வந்துட்டு எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி தாங்க நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன் ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மூவியோட என்டையர் மிஸ்ட்ரி ரன் வந்துட்டு நமக்கு ஒரு இன்ட்ரீகிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால கிளைமேக்ஸ் நமக்கு ஒன்றும் பெருசாக அடிபடாதுன்ற மாதிரி தாங்க நினச்சிப்போம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஸோ இந்த படத்துலேருந்து நான் ஒரு கோர்ட்டோ இல்லை ஒரு ஸ்லோகனோ இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அ ப்ராப்பர் கொஸ்டின் வில் ரிவீல் லேயர்ஸ் ஆஃப் ஆன்சர். அதாவது ஒரு கரெக்டான கேள்வி கேட்குறப்போ அது ஒரு ஆன்சர் தராது, நமக்கு அது வந்துட்டு லேயர்ஸ் ஆஃப் ஆன்சர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க. ஸோ இராக்கெட் ஜைலஸ் கிரிட்டிக்ஸோட 10 ஹவர்ஸ்க்கான ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2ங்க. கிரிப்பிங் நரேட்டிவ்ங்க, கண்டிப்பாக பார்க்கலாம், குயிக் வாட்ச். ஸோ அவ்வளோதான், உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இராக்கெட். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நம்ம சிபி கேஸ்ட்ரோவை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன். அது ஓவர் நைட்டில் இருந்தாலும் சரி.